Hi students, நம்ம வந்து exercise 2.2ல third sum பார்க்கலாம். sum பாருங்க, solve minus 3 modulus of x plus 5 less than or equal to minus 2 நம்ம x ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணோம். இப்போ plus 5 இந்த பக்கம் கொண்டு வா, வேணா மைனஸ் போகுமா? இப்போ minus 3 modulus of x less than or equal to minus 2 minus 5 எடுத்துக்கலாம். இப்போ minus 3 modulus of x less than minus 7 ஆகலாம். இப்போ நார்மல் ஈக்குவேஷன் தான் நம்ம மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஆனால் இது பண்ணாதீங்க, மைனஸால் மல்டி பண்ணுங்க. இப்போ இங்கே ப்ளஸ் ஆகிடுமா, இங்கேயும் ப்ளஸ் ஆன வரும் இல்லையா? இந்த சிம்பிள் நீங்கள் மாற்றணும். மைனஸ் மல்டி பண்ணும்போதும் ரெசிப்ரோக்கு பண்ணும்போதும் இந்த சிம்பிள் மாற்றுங்க. லெஸ் தேன் கிரேட்டர் தான் லெஸ் தேன் மாற்றுறீங்க. அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். சின்ன வேல்யூ பெருசாக மாறும், பெரிய வேல்யூ சின்னதாக மாறும். மைனஸ் நீங்கள் மல்டி பண்ணும்போதும் சரி, ரெசிப்ரோக்கு பண்ணாலும் சரி. நெக்ஸ்ட் வருங்க, மாடலஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 7/3 வந்துமா? இந்த 3 டிவைடில் கொண்டு வந்துட்டோம். இங்கே நம்ம ஃபார்முலா இருக்கு. இஃப் டெல்டா எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆர் இருந்தா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பிளஸ் ஆர். இந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறது, நமக்கு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன மைனஸ் ஆன் வருமா, ஆர் எக்ஸ் greater than or equal to plus 7/3. அப்போ நமக்கு இன்டர் போடலாம். அப்போ நமக்கு அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு நம்ம மைனஸ் 3 விட சின்னது. என்ன அர்த்தம்? மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும் இல்லையா? மைனஸ் இன்ஃபினிட்டி இது வரைக்கும் மைனஸ் 3 மைனஸ் 7/3. இங்கே நம்ம ஈக்குவல் வருது இல்லையா? அப்போ ஸ்கொயர் பேக் போட்டுருங்க, க்ளோஸ் இன்டர் போட்டுருங்க. சரிங்களா? அதே போல் யூஐன் போடலாமா? அடுத்து இந்த செட் இல்லையா? அப்போ 7/3 விட எக்ஸ் இருக்கு கிரேட்டர், எக்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கு. இப்போ நம்ம 7/3 இருந்து என்ன நமக்கு ஸ்கொயர் பேக் போட்டுங்க. ஏன்னா ஈக்குவல் இருக்கு இல்லையா? க்ளோஸ் வந்து பேக்கெட் போட்டுங்க. கமான் வந்து எதிரி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ அங்கே ஓப்பன் பேக்கெட். ஃபர்ஸ்ட் சம் வரலாம், செகண்ட் சம் போயிடலாமா? இங்கே நம்ம ஆன்சர் வந்து கிராஃப் சொல்யூஷன் செட் இன் நம்பர் லைன் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நம்பர் லைன் போட்டுடலாம். சரிங்களா? solution in number line. பாருங்க என்ன வரலாம். இப்போ நமக்கு எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் மைனஸ் வருமா? இங்கே அடுத்தது என்னது பாருங்க, மைனஸ் 7/3. அடுத்தது பிளஸ் 7/3 வேல்யூ. லாஸ்ட் நமக்கு பிளஸ். இப்போ நமக்கு வந்து மைனஸ் 7/3 விட சின்னதுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்துடும் மைனஸ் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே இந்த தடவை சொல்ல என்ன சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்கிறோம்? 7/3 வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி இல்லையா? அப்போ இந்த ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் போயிடலாம். ஃபோர்த் சம் பாருங்க, இதுவும் சால்வ் சம் தான். இப்போ 2 modulus of x plus 1 minus 6 which less than or equal to 7. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம், மைனஸ் 6 அந்த கொண்டு போயிடலாம். இப்போ 2x plus 1 less than or equal to 7 plus 6 ஆயிடுமா? இப்போ 2x plus 1 less than or equal to 13 வந்துடுமா? இது 2 அங்கே டிவைடில் கொண்டு போயிடலாம். அப்போ modulus of x plus 1 less than or equal to 13/2 வந்துடும். இப்போ நமக்கு இது ஒரு ஃபார்ம் நம்ம தெரியும். if delta x less than or equal to r, நமக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to r சொல்லும்போது நம்ம ஃபார்முலா என்ன வரும்? நமக்கு மைனஸ் ஆர்ல இருந்து இல்லையா? மைனஸ் ஆர் லெஸ் than or equal to எக்ஸ் லெஸ் than or equal to r பிளஸ் ஆர். இதே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than மாடலஸ் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் சொல்லும்போது அப்போனா ஒரு ஃபார்முலா உங்களுக்கு எக்ஸ் லெஸ் than மைனஸ் ஆர் ஆர் எக்ஸ் கிரேட்டர் than மைனஸ் ஆர் வரும். நம்ம இங்கே பார்த்தோம்னா லெஸ் தென் இருக்கிறோம். மாடலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் சொல்லும்போது மைனஸ் ஆர்ல இருந்து பிளஸ் ஆர்க்குள்ள வரும் வேல்யூ. சரிங்களா? அப்போ இங்கே இருக்க வரும் நமக்கு இந்த நமக்கு மைனஸ் 13/2 லெஸ் தென் எக்ஸ் பிளஸ் 1 மாடலஸ் சொல்லிடுங்க. அப்புறம் பிளஸ் 13/2. நமக்கு வந்து இந்த இடத்துல பிளஸ் 1 இருக்கு இல்லையா? பிளஸ் 1 நம்ம ரெண்டு பக்கம் மைனஸ் 1ஆல் ஆட் பண்ணோம் இல்லையா? அப்போ -2 -1 என்ன லெஸ் than or equal to அது
அப்போ இங்கே என்ன பண்ணலாம் எக்ஸ் போடலாம், ஏன்னா அந்த -1 ஆட் பண்ணும்போது அது +1 கேன்சல் ஆகும். இங்கே 13/2 மைனஸ் வருமா, இப்போ நமக்கு எல்சிஎம் போகலாமா, என்ன வரும் 2 1 2 -2 வரும், -2 ஆட் பண்ண வரும் -15/2 x இங்கே என்ன வரும் நமக்கு 13 -2 வருமா, அப்போ 11/2. இதுதான் ஆன்சர். therefore solution is என்ன நமக்கு x belongs to r ஈக்குவல் வரும்போது நம்ம ஸ்கொயர் bracket பண்ணுமா -15/2 இது வரைக்கும் நமக்கு +11/2 வரைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், சொல்யூஷன் இன்னும் நம்பர் லைனில் போடுறோம். நம்பர் லைன் போட்டால் என்ன நமக்கு என்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு மைனஸ் போடுமா, அதுக்கப்புறம் இது ஸ்மால் வேல்யூ -15/2, அதுக்கப்புறம் ஸ்மால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11/2. நெக்ஸ்ட் பண்ணுறோம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நம்ம என்ன கொடுத்துறாங்க, -15/2லேருந்து 11/2, அவ்வளோதான். இதுக்குள்ளே மட்டும் தான் நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான சம் தான்.